ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பரமஹம்ச யோகானந்தர் பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் இந்த பரமஹம்ச யோகானந்தர்? பல்லாயிரக்கணக்கான இந்தியர்கள் மற்றும் மேற்கிந்தியர்களுக்கு தியானம் மற்றும் கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்தவர். யோகோடா சத்சங்க சமூகம் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தையும் தன்னுணர்தல் தோழமை என்ற நிறுவனத்தையும் இதுக்காக நிறுவினவர். இவரோட புத்தகமான ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி சிறந்த ஆன்மீக வழிகாட்டுதல் புத்தகமாக இன்னும் விளங்குது. 1946 இவர் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி புக்கை எழுதி வெளியிட்டிருக்காரு. அப்பையிலிருந்து இப்போ வரைக்குமே இந்த பெஸ்ட் செல்லிங் ஸ்பிரிச்சுவல் புக்காக இந்த புக் தான் இருக்கு. அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்த துறவிகள் மற்றும் அவர்களின் மறைஞான வழிமுறைகள், யோகம் மற்றும் சித்திக்காக அவர்கள் மேற்கொண்ட பயிற்சிகளை சுவாரஸ்யமாகவும் உண்மைக்கு நெருக்கமாகவும் சொல்லும் அபூர்வ நூலா இந்த நூல் இருக்கு. ரஜினிகாந்த், முன்னாள் ஆப்பிள் CEO விராட் கோலி போன்ற பல செலிபிரிட்டிஸ் இந்த புக்கை நம்ம லைஃப்ல ஒரு முறையாவது படிக்கணும்னு சொல்றாங்க. பரமஹம்ச யோகானந்தர் 1893 ஜனவரி 5 உத்தரப்பிரதேசம் மாநிலத்தில் உள்ள கோரக்பூர்ல ஆத்திக குடும்பத்தில் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் முகுந்தலால் கோஷ். இமயமலையில பல நூற்றாண்டுகளை கடந்து இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருப்பதா நம்பப்படுற மகா அவதார் பாபாவோட சீடரான லஹாரி மகா சாயாவோட பரம பக்தரா இவரோட பெற்றோர் இருந்திருக்காங்க. யோகானந்தரோட பிறப்பே அசாதாரண பிறப்பா கருதப்பட்டது. யோகானந்தர் பிறந்ததும் மகா லஹாரி சாயா கிட்ட ஆசி பெற இவரோட பெற்றோர் கூட்டிட்டு போயிருக்காங்க. யோகானந்தர் மூலமா ஏராளமானோர் ஆன்மீகத்தை பத்தி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கணிச்சு சொல்லியிருக்காரு மகா லஹாரி சாயா. இளம் வயதிலேயே தாயை இழந்த யோகானந்தா ஆன்மீகத்துல பற்றுக்கொள்ள தொடங்கியிருக்காரு. இளமை காலத்திலேயே தனக்கான ஆன்மீக தேடலுக்கான குருவை தேடிட்டு இருந்த இவர் 1910 அதாவது தன்னோட 17வது வயதுல தனக்கான குருவை கண்டுபிடிச்சிருக்காரு. தன்னோட குருவான சுவாமி யுக்தேஸ்வர் கிரி கிட்ட தன்னோட ஆன்மீக வினாக்களுக்கான விடைகளை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. பல நூற்றாண்டுகளா அவரோட தொடர்புல இருந்ததா யோகானந்தர் சொல்றாரு. ஒரு சிறப்பான நோக்கத்துக்காக தான் மகா அவதார பாபா யோகானந்தரை தன்னிடம் அனுப்பியதா நம்பியிருக்காரு இவரோட குரு. யோகானந்தர் கொல்கத்தாவில் உள்ள ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில தன்னோட பட்டப்படிப்பை முடிச்சிருக்காரு. 1915 துறவித்துவம் பெற்று சுவாமி யோகானந்தகிரி அப்படிங்கிற பேரை சூட்டியிருக்காரு. 1917 நவீன கல்வி முறையோட யோகா கலையையும் ஆன்மீக கொள்கைகளையும் இணைத்த கல்வி திட்டத்தோட மேற்கு வங்காளத்துல உள்ள திஹிகாவில் சிறுவர்களுக்கான பள்ளியை தொடங்கியிருக்காரு. ஓராண்டுக்கு பிறகு இந்த பள்ளி ராஞ்சிக்கு இடம்பெயர்ந்திருக்கு. இந்த பள்ளி பின்னால பழக்க வழக்கங்களையும் யோகா கலையோட மெய்யியலையும் அமெரிக்க நிறுவனமான பாரம்பரியத்தையும் தோழமையோட கிளையா இந்த நிறுவனத்தை நிறுவியிருக்காரு. அடுத்த பல ஆண்டுகள்ல அமெரிக்காவில் பல உரைகளை நடத்தியிருக்காரு. 1924 மற்ற கண்டங்களுக்கும் போய் உரை நிகழ்த்தியிருக்காரு. பல பிரபலங்களும் இவரோட உரையை கேட்டிருக்காங்க. அமெரிக்காவில் யோகா ஆசிரியரா தன்னோட வாழ்நாள்ல பெரும்பகுதியை கழிச்ச முதல் இந்தியரா யோகானந்தர் விளங்கினாரு. 1920 முதல் 1952 வரை ஐக்கிய அமெரிக்காவில் வாழ்ந்திருக்காரு யோகானந்தர். 1935 தன்னோட குருவான யுக்தேஸ்வர் கிரியை பார்க்கறதுக்கும் யோகோடா சத்சங் சமூகத்தை நிறுவனத்துக்கும் இந்தியா வந்திருக்காரு. தன்னோட இந்திய பயணத்தின் போது மகாத்மா காந்தி, புகழ்பெற்ற இயற்பியலாளரான சர் சி.வி. ராமன், யுக்தேஸ்வர் கிரியின் சீடர்கள் ஆகியோரை சந்திச்சிருக்காரு. இந்தியாவில் இருக்கும்போது யோகானந்தருக்கு பரமஹம்ச அப்படின்ற பட்டத்தை அவரோட குருவான யுக்தேஸ்வர் வழங்கியிருக்காரு. இந்திய பாரம்பரியம் மீது அதீத நம்பிக்கை கொண்ட காந்தி யோகானந்த மூலம் கிரியா யோகத்தை கத்துக்க விரும்பியிருக்காரு. காந்தியோட விருப்பப்படி அவருக்கு கிரியா யோக பயிற்சியை கத்துக் கொடுத்திருக்காரு யோகானந்தா. இதை தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல புனித தலங்களுக்கு போய் உரை நிகழ்த்தியிருக்காரு யோகானந்தா. ரமண மகரிஷி உட்பட பல ஆன்மீக பெரியோர்களையும் சந்திச்சு பேசியிருக்காரு. 15 வருடங்களுக்கு அப்புறமா தன்னோட ஆன்மீக குருவான யுக்தேஸ்வர் கிரிய அவரோட ஆசிரமத்துல போய் பார்த்து ஆசி பெற்றிருக்காரு. அவர் சந்தித்த சில மாதங்கள்லேயே யுக்தேஸ்வர் கிரி உயிரிழந்தது யோகானந்தர் மனசை கடுமையா பாதிச்சிருக்கு. தன்னோட குருவோட மரணத்துக்கு அப்புறமா அமெரிக்க போக விருப்பம் இல்லாமையே இருந்த யோகானந்தர் 2ஆம் உலகப் போர் காரணமா அமெரிக்கா போயிருக்காரு. 1936 யோகானந்தா கொல்கத்தாவில் இருக்கிறப்ப யுக்தேஸ்வர் புரியில மகா சமாதி அடைஞ்சிருக்காரு. தன்னோட மரணத்துக்கு முந்தைய சில நாட்களாவே யோகானந்தா தாம் இந்த உலகத்தை விட்டு செல்லும் நேரம் வந்துவிட்டதா சொல்லிட்டு இருந்திருக்காரு. மார்ச் 7, 1952 லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கு வந்திருந்த இந்திய தூதருக்கு கொடுத்த விருந்துல யோகானந்தர் தன்னோட மனைவியோட கலந்திருக்காரு. விருந்தோட முடிவுல உலக அமைதி, அமெரிக்கா பங்கு, வருங்கால கூட்டுறவு இதை பத்தியெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காரு. உரைய முடிக்கிற தருவாயில அவரோட உடல் தரையில சாய்ஞ்சிருக்கு.
அவரோட சீடர்கள் அவர் மகா சமாதி அடைஞ்சதா சொன்னாலும் இதய செயலிழப்பு தான் அவரோட மரணத்துக்கு காரணமா குறிப்பிடப்படுது. கிரியா யோக தியானம் உடல், மனம் மற்றும் ஆன்மாவோட சமநிலையான ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு கலை மூலமா பல லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஆன்மீகம் மற்றும் யோகா கலையின் மூலமாக மனிதர்களிடையே சகோதரத்துவத்தை வளர்க்க முயன்ற யோகானந்தா வெளிநாட்டு மண்ணில் இந்திய பாரம்பரியத்துக்கு ஒரு நீங்கா புகழை ஏற்படுத்தியிருக்காரு. அதை பின்பற்றி இன்னமும் அவரோட சீடர்கள் உலகின் பல்வேறு பகுதிகளில் யோகானந்தாவின் ஆன்மீக கருத்துக்களை பரப்பிட்டு வராங்க. தோல்வியின் பருவமே வெற்றியின் விதைகளை விதைப்பதற்கான சிறந்த காலம். நமக்குள் எப்போதும் 2 சக்திகள் ஒன்றுக்கொன்று எதிராக போரிட்டு கொள்கின்றன. உண்மையான நண்பர்களை ஈர்க்கும் ஒரு காந்தம் உங்கள் இதயத்தில் உள்ளது. நடுநிலைத்தன்மையுடன் இருப்பது என்பது புத்திசாலித்தனமான ஒன்று. அனைத்து நேர்மையான பணிகளும் சிறந்த பணியே. நீங்கள் தோல்வி அடையும் போதெல்லாம் எழுந்து மீண்டும் முயற்சிக்கவும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சாதாரண வழியில் இயங்கவிடக்கூடாது. கிண்டலான வார்த்தைகள், பார்வைகள் அல்லது பரிந்துரைகளால் மற்றொரு ஆத்மாவை காயப்படுத்துவது வெறுக்கத்தக்கது. ஒவ்வொரு கணத்தின் அதிசயத்தையும் அழகையும் முழுமையாக அனுபவியுங்கள். நீங்கள் மகிழ்வதற்கும் மகிழ்விப்பதற்குமே பூமிக்கு வந்திருக்கிறீர்கள். நிறைவேறாத ஆசைகளின் சக்தியே அனைத்து மனிதர்களின் அடிமைத்தனத்திற்கான வேர். முடிவுகள் தவிர்க்க முடியாதவை என்று விடாமுயற்சி உத்தரவாதம் அளிக்கிறது. தற்போதைய தருணத்தில் புத்திசாலித்தனமாகவும் ஆர்வத்துடனும் வாழ்வதே மனம் மற்றும் உடல் ஆகியவற்றின் ஆரோக்கியத்தின் ரகசியம். ஒவ்வொரு நாளைய தருணமும் ஒவ்வொரு இன்றைய தருணத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இது எல்லாமே பரமஹம்ச யோகானந்தர் கூறிய வார்த்தைகள்.